Hello friends, welcome to Elite Nutrificient. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பருப்பு கீரை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அது ரொம்ப ஆரோக்கியமானது மட்டும் இல்லாமல் சுவையானதும் கூட. அதுக்கு நம்ம ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா அந்த பருப்பு ஒன்றோட ஒன்று ஒட்டி மசிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். பருப்பு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதை அடிக்கடி கிண்டி விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா இல்லையான்னு. ஏன்னா ஒரு பிராண்டை பொறுத்து பருப்பு வித்தியாசமாக இருக்கும். சில பருப்பு சீக்கிரமாக வெந்துடும், சில பிராண்டில் இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் நடுவில் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா பருப்பு ரொம்ப குழஞ்சிடாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த மணத்தக்காளி கீரை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதை நம்ம டெய்லி கூட கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக நறுக்கினது, பாதி தக்காளி, 2 பச்சை மிளகாய். நம்ம இதில் மிளகாய் தூள் கூட சேர்ப்போம். ஸோ இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 1லேருந்து 1.25 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்கணும். அந்த பருப்பும் காய்கறிகள் எல்லாமே நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதை மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். நடுவில் ஒரு 1-2 தடவை எடுத்து கிண்டி விட்டு வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. நடுவில் இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பருப்பு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் நம்ம கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போது இது நல்லா கொதித்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க.
இப்போ இந்த பருப்பு நல்லாவே வெந்துருச்சு, கீரையும் தயாராயாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மற்றும் அருமையான மணத்தக்காளி பருப்பு கீரை தயார்.